இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 54 நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிற வார்த்தை, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன்னை நான் பெருக பண்ணுவேன், ஜாதிகளை எல்லாம் நீ சுதந்தரித்து பாழாய் கிடக்கிற பட்டணத்திலே நீ குடியேற்றப்படுவாய் என்றார் தேவன். இன்னைக்கு இந்த ஏசாயா 54 முழுவதும் பெண்களை குறித்த வார்த்தைகளாக இருக்கிறது பார்க்குறோம். இங்கே சொல்லுகிறார், பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே நீ கம்பீரமாய் பாடு, ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளையை பார்க்கிலும் அனாதை ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே மலடிகளாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணுறார். இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இல்லையா, இல்லாதவங்களுக்கு அநேக பிள்ளைகள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் மலடிகளாக இருக்கிற உங்களுக்கு அது சுதந்திரமாக நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார். அதனால் உன் கூடாரத்தின் இடத்தை நீ விசாலமாக்கி உன் வாசஸ்தலத்தின் திரைகளை எல்லாம் விரிவாக்கட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் மூளைகளை எல்லாம் உறுதிப்படுத்துன்னு கர்த்தர் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறத பார்க்குறோம். அதனால் ஸ்திரீகளே, நீங்கள் வெட்கப்படாதீங்க, நீங்கள் நாணாதீங்க, நீங்கள் இலச்சி அடைய மாட்டீங்க. உங்கள் வாலிபத்தின் வெட்கத்தை எல்லாம் நீங்கள் மறந்து உங்கள் விதவை இருப்பின் நிந்தையெல்லாம் இனி நினையாதிருப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த விதவை இருப்பு என்பது எவ்வளோ கொடுமையான காரியமாக இருக்கு இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் என்றே ஏசாயா 54:5 நம்ம பார்க்குறோம். கர்த்தர் நமக்கு நாயகர், அவர் தான் நம் சிருஷ்டிகர், அதை நாம் விசுவாசிக்கணும். அப்போ கைவிடப்பட்டவைகளையும் பட்டவ பெண்களை குறித்தும் விதவைகளையும் கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரீகளை போல இருக்கீங்களா, இளம் பிரயாத்து விதவைகளை போல இருக்கீங்களா, தள்ளப்பட்ட மனைவியை போல இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நானே உங்கள் சிருஷ்டிகர், நானே உங்கள் நாயகர்னு சொல்கிறார். அவரிடமா திரும்புங்க. நாம் செய்த பாவ அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் இமை பொழுது தன்னுடைய முகத்தை அவர் நமக்கு மறைத்து இருக்கலாம். அவர் அற்ப காலம் மூண்ட கோபத்திலே என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனால் நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகி உன் மீட்பர் சொல்லுகிறார்னே வேதவசனத்தை பார்க்குறோம். எசேக்கியேல் 36 36 37 பார்க்குறோம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். அப்போ இன்னைக்கு உங்கள் எல்லைகளை தேவன் விஸ்தாரமாக்க போகிறேன்னு சொல்கிறாருன்னா, நிர்மூலமாய் கிடக்கிறவைகள், பாழாய் கிடக்கிற எல்லைகளை நான் பயிர் நிலமாக்கி அதை செழிப்புள்ளதாக்கி அதை சுற்றிலும் உள்ள மீதியான எல்லா ஜாதிகளும் அதை அறிந்து கொள்ளும்படியாக நானே கர்த்தர் இதை சொன்னேன், இதை செய்வேன். அப்போ புறஜாதி மக்களும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நிர்மூலமானதை கட்டி பாழான இடத்தை பயிர் நிலமாக்குவேன் என்று இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். அதனால இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் அதை உங்களுக்கு அனுகிரகம் செய்யணும்னா நீங்கள் என்னிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க, அப்பொழுது நான் உங்களை மந்தையை பெருக்குகிறது போல மனிதர்கள்னாலே நான் உங்களை பெருக பண்ணுவேன் என்றே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதனால் தேவனிடத்துல நம்மை திரும்ப சொல்லுகிறார். நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தரிடத்துல ஏறெடுக்கணும்னு சொல்கிறார். ஏசாயா 43 5-6 பார்க்குறோம், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அப்போ இன்னைக்கு திக்கற்ற நிலைமையில் இருக்கவங்களை கர்த்தர் கரம் பிடித்து சொல்லுகிறார், பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நீதியின் வழக்கத்தினாலே உன்னை தாங்குவேன்னு ஏசாயா 41:10 சொல்லுகிறார் இல்லையா? அப்போ பயப்படாதீங்க, நான் உன்னோடு இருக்கிறேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணுறாருன்னா, உங்கள் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி மேற்கிலிருந்தும் அதை கூட்டி நான் சேர்ப்பேன், உங்கள் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதனால நான் வடக்கே நோக்கி கொடு என்றும் தெற்கே நோக்கி வைத்திராதே என்று சொல்லி, தூரத்தில் இருக்கிற உன் குமாரன், பூமியின் கடையாந்திரத்தில் இருக்கிற உங்களுடைய குமாரத்திகளை கூட என் நாமம் மகிமைக்கென்று அவங்களை அழைத்து கொண்டு வந்து உன்னிடத்துல நான் சேர்ப்பேன், அவர்களை மீட்டு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறைப்பட்டு இருக்கிறவர்களை தேவன் சிறையிருப்பிலிருந்து காவலிலிருந்து நான் விடுதலை ஆக்குவேன்னே சொல்கிறார். ஆதியாகமம் 28 பார்க்குறோம், உன் சந்ததியை பூமியின் தூள் எப்படி இருக்கோ அதை போல் நான் உன்னை பெருக பண்ணுவேன்னு யாக்கோபுக்கு அன்னைக்கு வாக்கு பண்ணார் இல்லையா? நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய்,
உனக்குள்ளே உன் சந்ததிக்குள்ள உன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும்னு அன்னைக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது. இது எப்போ கொடுக்கப்படுது? ஈசாக்கையும் ரெபேக்காலையும் விட்டு யாக்கோபு வரும்போது, அவர்களை பிரிந்து வரும்போது, அப்போ ஈசாக்கு சொல்கிறார், கானானிய ஸ்திரீகளே உனக்கு பெண் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணுறார். அப்படி அவர் தன் தாய் தகப்பனுடைய பேச்சுக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்தபோது அவர் யாக்கோபுடைய தாய்மாமனாகிய லாபானுடைய மகள்களை தான் அவர் பெண் கொள்ளுகிறார்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் கோலும் கையுமாக போன அந்த யாக்கோபை கர்த்தர் பெரும் கூட்டமாய் 2 பரிவாரமாய் அவரை பெருக பண்ணினார். இடங்கொள்ளாத அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பரம்பி பெருகினார்கள் பார்க்குறோம். அவங்களுக்கு வாக்கு பண்ண கானான் தேசத்தை தேவன் அவர்களுக்கு சுதந்திரிக்க கொடுத்தார். எகிப்தில் அவங்க அடிமைப்பட்டு 430 வருஷம் இருந்தபோது அந்த ஜனம் பெரும் கூட்டமாய் பெருகி இருந்ததுன்னு பார்க்குறோம். அப்படி தேவன் இன்னைக்கும் நம்மை பெருக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏசாயா 60:3 பார்க்குறோம், உன் வெளிச்சத்தின் இடத்துல ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்களும் நடந்து வருவார்கள்னு இன்னைக்கு கர்த்தர் வாக்கு உரைக்கிறார். உன் வெளிச்சம்னா கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேலே பிரகாசிக்குதா? கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆவி இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கா? கர்த்தர் இன்னைக்கு உங்களை எல்லா ஜாதிகளுக்கும் ஒளியாக வைப்பார். ராஜாக்கள் கூட உங்கள் இலையிலே நடந்து வருவார்கள்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறத பார்க்கணும். ஏசாயா 52:9 சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை அவர் மீட்டு கொண்டார். அப்போ அவர் ஆறுதல் செய்கிற தேவன். இன்னைக்கு கண்ணீரோடு கவலையோடு இருக்கவங்க தேவனிடத்தில் திரும்புங்க. அவர் உங்களுக்கு ஆறுதலை செய்து மறுபடியும் உங்களை எருசலேமிலே மீட்டு கொள்ளுவேன்னு சொல்கிறாரு. ஏசாயா 2:22 சொல்லுது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். அதனால கர்த்தரிடத்துல உங்கள் நம்பிக்கையை வைங்க. அப்போ நீங்கள் பசியாக இருக்க மாட்டீங்க, தாகமாக இருக்க மாட்டீங்கன்னு ஏசாயா 49:10 சொல்லுது. உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் உங்கள் மேலே வராது. அவர் உங்களுக்காக கர்த்தர் இறங்குவார், உங்களை நீரூற்று அண்டைக்கு கொண்டு போய் விடுவார். நீங்கள் இனி பசியாகவோ தாகமாகவோ இருக்க மாட்டீங்கன்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறத பார்க்குறோம். இன்னும் ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறத பார்க்குறோம். ஏசாயா 55:7 துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் அக்கிரம நினைவுகளை விட்டும் என்னிடத்துல திரும்ப கடவன் சொல்கிறார். அப்படி அக்கிரம செய்கைகளை விட்டு நாம் தேவனிடத்தில் திரும்பும்போது கர்த்தர் நமக்கு மனதுருகுகிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவனிடத்தில் நாம் திரும்பும்போது அவர் மன்னிக்க தயப்பெருத்த தேவன். அவர் பாவத்தை பாராத சொத்த கண்ணராக இருக்கிறார் இல்லையா? அவர் நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவரிடத்துல முறையிட்டு நாம் மன்னிப்பு கேட்கும்போது தேவன் நம்மை மன்னிக்கிறார். இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுத்தது போல தேவன் நம்மை வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருக செய்து நம்ம சந்ததியை இந்த ஜாதிகளை எல்லாம் சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடக்கிற பட்டணத்துல எல்லாம் நம்மை குடியேற்றி நம்மை வாழ்ந்திருக்கும்படியாய் மகிழ்ந்திருக்கும்படியாய் செய்ய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பலத்த கிரியைகளை செய்வார். உங்களையும் இடம் கொண்டு பெருக செய்வார். ஆமென்.